அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், ரமலான் மாதம் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த நாட்கள் அதிகமாக தொழுது துவா செய்து பிரயோஜனமாக நம்ம ஆக்கி கொள்ளணும். நோன்பு வச்சதுக்கப்புறம் நம்ம நோன்பு வச்சுட்டோம் சாப்பிடாமல் இருக்கோன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. அதிகமாக ஓதணும், தொழுகணும், தஸ்பி செய்யணும். இப்படியெல்லாம் தான் நம்ம நோன்பை கழிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 நிமிடம் மதர்சா பாகம் 46. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதே மாதிரி என் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. ஜக்ரியா அல் இஸ்லாம் அவர்கள் பனி இஸ்ராயேலர்களுக்கு நேர் வழி காட்டும் இறை தூதர் ஆவார்கள். இவர்கள் ஈசா அல் இஸ்லாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். மற்ற ஏழைய நபிகளைப் போலவே இவர்களும் உணர்ந்த குணத்தை பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் தாம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் தாயார் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை வளர்த்து பராமரித்தார்கள். ஜக்ரியா அல் இஸ்லாம் அவர்கள் முதுமை அடைந்திருந்தும் அவர்களுக்கு வாரிசு யாரும் இல்லை. தமக்கு பிறகு பனி இஸ்ராயேலுகளுக்கு வழிகாட்டுவது யார் என்ற கவலை அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஒரு முறை மரியம் அலி இஸ்லாம் அவர்களிடம் மறுத்தான்பு பருவத்தில் இல்லாத பழங்களை பார்த்து, மரியமே, இவை எங்கிருந்து வந்தன என கேட்டார்கள். இவை அல்லாவிடமிருந்து வந்தனர் என்று மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பதில் அளித்தார்கள். இந்நிலையில் மருதாம்பு பழங்களை தருகின்ற ஆற்றலை பெற்ற அல்லாஹ் முதுமை அடைந்த எனக்கு குழந்தையையும் தர முடியும் என சிந்திக்கலானார்கள். எனவே நல்லொழுக்கமுள்ள குழந்தையை அருள வேண்டும் என அல்லாவிடம் துவா செய்தார்கள். இவர்களின் வேண்டுதலை ஏற்ற அல்லாஹ் முதுமையில் ஜக்ரியா அல் இஸ்லாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற ஆண் மகனை அருளினான். அல்லாவின் ஆற்றல். வானவில். மழைக்காலத்தில் லேசான வெயில் இருந்தால் வானத்தில் ஒரு திசையில் இருந்து இன்னொரு திசையை நோக்கி 7 வண்ணத்தில் வானவில் வெளிப்படும். வானவில்லின் இந்த பல வண்ணங்கள் வானத்தில் அழகை மேலும் அதிகப்படுத்துகின்றது. இது அல்லாவின் ஆற்றலே. ஒரு ஃபரலை பற்றி. அசர் தொழுகையின் சிறப்பு. ஒரு முறை அசர் தொழுகையை நடத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி, இந்த தொழுகை உங்களுக்கு முன் வந்தவர்களுக்கும் விதிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவர்கள் இதை வீணடித்து விட்டார்கள். நீங்கள் இதை நேமமாக தொழுதால் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு சுன்னத்தை பற்றி. விருந்தினரை நல்வார்த்தையை கூறி வரவேற்றல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு பனு அப்துல் கை சமுதாயத்தார் வருகை தந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லை கூறி வரவேற்றார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. இறை தூதருக்கு மாறு செய்தல். எனது உம்மத்தில் என்னை மறுத்தவனை தவிர மற்ற எல்லோரும் சுவனம் செல்வார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அல்லாவின் தூதரே, தாங்களை மறுத்தவர் யார் என சஹாபாக்கள் வினவ, எனக்கு வழிபடுபவர் சுவனம் செல்வார், எனக்கு வழிபடாதவர் மறுப்பவர் ஆவார் என கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. உலகத்தை பற்றி. செல்வம் சம்பந்தமாக வானவர்களின் அறிவிப்பு. அல்லாவின் அடியார்கள் காலையில் கண் விழிக்கும் ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்கி அவர்களின் ஒருவர், இறைவா, நல்ல காரியங்களுக்காக செலவு செய்பவருக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக என கூறுகிறார். மற்றொருவர், இறைவா, செல்வத்தை நல்ல காரியங்களில் செலவு செய்யாமல் தடுத்து வைத்திருப்பவர்களின் பொருளாதாரத்தை வீணாக்குவாயாக என கூறுகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. மறுமையை பற்றி. செயல்களுக்கு கூலி மறுமையில் கிடைக்கும். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், எவரேனும் நன்மையை கொண்டு வந்தால் அவருக்கு அதைவிட மேலானது உண்டு. எவன் தீமையை கொண்டு வருகின்றானோ இவ்வாறான தீய செயல் புரிந்தோருக்கு அதற்கான தண்டனை தரப்படும். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், அல்லாவை தவிர வேற எவரையும் வணங்காதீர்கள். பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடமும் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தை கொடுங்கள்.